கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடியட் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பா மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். ஓசியா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போதும், நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும், எப்பிராயீமின் அக்கிரமமும் சமாரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும். அவர்கள் வஞ்சனை செய்கிறார்கள், திருடன் உள்ளே வருகிறான், வெளியே பரிகாரரின் கூட்டத்தார் கொள்ளையிடுகிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருடன் உள்ளே வருகிறான். திருடன் எப்பப்பா உள்ள வந்தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்தால், வஞ்சனை செய்கிறார்கள், ஏமாத்துறாங்க. தந்திரமான ஒரு காரியம் இருந்துச்சு அப்படின்னா அங்கதான் சத்துரு உள்ள வருவான், அங்கதான் பிசாசு உள்ள வருவான், அங்கதான் திருடன் உள்ள வருவான். ஒரு வீட்டில் 99% நான் பர்ஃபெக்டா இருக்கேன், ஒரே 1% மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு பாவ காரியம் என்னுடைய வாழ்க்கையில வருது, ஒரு சின்ன காரியம் மட்டும்தான் நான் மிஸ்டேக்கா இருக்கேன். 24 மணி நேரத்துல நான் அழகா பாட்டு பாடி ஜெபம் பண்ணிடுறேன், நல்ல ஜெபம் பண்ணிடுறேன், பைபிள் வாசிக்கிறேன். ஆனா ஒரே ஒரு சுபாவம், ஒரே ஒரு கேரக்டர், ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் என்னால் மாற்றிக்கொள்ள முடியல. அது ஒரு எரிச்சலா இருக்கலாம், ஒரு கோபமா இருக்கலாம், ஒரு வைராக்கியமா இருக்கலாம், ஒரு பகையா இருக்கலாம், ஒரு அசுத்தமான காரியமா இருக்கலாம், இச்சையான காரியமா இருக்கலாம், செல்போன்ல அடிமையான காரியமா இருக்கலாம், படம் பார்க்கறதுல அடிமையான காரியமா இருக்கலாம், பழைய சுபாவமா இருக்கலாம், பழைய வாழ்க்கையுள்ள பல கேரக்டர் உண்டு, ஜென்ம சுபாவமா இருக்கலாம், மாம்ச கிரியா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். 99% நான் உண்மையா இருக்கேன், ஒரே 1% அப்படின்னா அந்த 1% மூலியமா தான் உள்ள வரணும். ஒரு நல்ல பலூன் இருக்கு, அந்த பலூன்ல ஒரு சின்ன ஓட்டை போட்டா போதும், அதில் உள்ள காற்று ஃபுல்லா இறங்கிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம அழகா பைபிள் வாசித்து நல்ல ஜெபம் பண்ணி நல்ல ஸ்பிரிச்சுவலில் வளரும்னு சொல்லி ஆசைப்படுவோம். ஆனால் எப்போ நம்ம தடுமாறுறோமோ அந்த செகண்டில் மறுபடியும் நம்ம சார்ஜ் ஃபுல்லாக இறங்கிடும். செல்ஃபோனில் காலையில் நல்லா சார்ஜ் ஏற்றுவாங்க, நைட்டு பார்த்தா சார்ஜ் குறைஞ்சிடும். ஆவிக்குரிய நிலைமையில திருடன் உள்ளே வருகிறான். திருடன் உள்ளே வராத அளவுக்கு வேலி அடைக்கணும், கேட்டு போடணும், பாதுகாக்கணும், பூட்டி வச்சிருக்கணும். அதெல்லாம் நம்ம மேலே விழுந்த கடமை தான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட பின்பாக பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொண்டு நம்ம எந்தெந்த காரியத்திலே ஆவியான உணர்த்துறாரோ அந்த எல்லா சுபாவம் எல்லா காரியத்திலையும் மனம் திரும்ப வேண்டும். அது ஒருவேளை சுயமா யோசிக்கிற காரியமா இருக்கலாம், இல்லை பழைய சுபாவங்கள் ஏதாவது தொடர்ற காரியமா இருக்கலாம், தீமையான செய்யான ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம். அதான் அழகா சொல்லி முடிச்சாரு, வஞ்சனை செய்கிறார்கள், ஏமாத்துறாங்க. பழைய வலு சர்ப்பம் சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. அந்த வலு சர்ப்பம் தான் வஞ்சித்தது என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும்போது எது நிறைய இடத்துல பிரச்சனையா இருக்கு அப்படின்னா வஞ்சனை. அந்த வஞ்சனைக்குள்ளதான் நிறைய பிரச்சனை கிடக்கு. எங்கெல்லாம் யாரெல்லாம் ஏமாத்துறாங்களோ அங்கெல்லாம் வஞ்சனை தானே இருக்குல்ல. வஞ்சனை செய்கிறார்கள், வஞ்சனை செய்யும் போதுதான் திருடன் உள்ள வரான். அப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போதும், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்துல சிறையிருப்புல இருக்கிறாங்களோ அந்த சிறையிருப்புல இருந்து வெளியில கொண்டு வர சொல்லி ஆசைப்படுறாரு. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில எது இருக்கு அப்படின்னா வஞ்சனை. அந்த வஞ்சனை அப்படிங்கிற ஒரே வார்த்தைக்குள்ள நிறைய பிரச்சனை கிடக்கு. ஒரு இடத்துல வஞ்சனை தந்திரமான காரியம் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத, கணவன் மனைவி தெரியாம நிறைய தந்திரமான காரியம் செய்வாங்க, ஏமாத்தி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நான் வியாபாரத்துல இருக்கும்போது கடன்ல கஷ்டப்படும் போது மனைவிக்கு தெரியாம தான் நான் கடன் லட்சக்கணக்கா வாங்கினேன். அந்த லட்சக்கணக்கா வாங்கி கஷ்டப்பட்ட ரவிராஜ், ஆனா மனைவிக்கு தெரியாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, மனைவி வீட்டுல இருப்பாங்க ஆனா சொல்ல மாட்டாங்க. இதே போல உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, புருஷனுக்கு தெரியாம மனைவி கடன் வாங்குறாங்க, மனைவிக்கு தெரியாம புருஷன் கடன் வாங்குறாங்க.
ஏமாத்திருவாங்க. யார? ஒண்ணு கணவனை ஏமாத்திருவாங்க, இல்ல மனைவிய ஏமாத்திருவாங்க. வஞ்சனை, ஏமாத்து. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள சத்துரு உள்ள வருவான். அதுக்கப்புறம் படுத்தா தூக்கம் வராது. ஏன்னா பயம் வந்துரும். ஒரு வீட்ல எப்ப பிரச்சனை ஆரம்பிக்கு அப்படின்னா, பிசாசுக்கு இடம் கொடுத்தாச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் நிம்மதி இருக்கு. நைட் நேரத்துல நெறைய குடும்பத்துல என்ன இல்ல? நிம்மதி இல்ல. ஏன் நிம்மதி இல்ல? எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கப்பட்ட நிலைமை. எப்படி சிக்கப்பட்ட நிலைமை? ஏதோ ஒரு காரியத்துல அடிமை. அந்த அடிமையா இருக்கிற வீட்ல பார்த்தா நைட்டு படுத்தா தூக்கம் வராது. கபடு, வஞ்சனை, கபடு. ஆக மொத்தம் ஏதோ ஒரு காரியத்திலே பொய் பேசி, ஏதோ ஒரு காரியத்திலே பிசாசுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை. இப்ப நெறைய இடத்துல இப்ப என்ன பிரச்சனைனா, நைட் நேரத்துல நிம்மதி இல்ல. ஏன் நிம்மதி இல்ல? அந்த வீட்ல என்ன நடக்குது? ஃப்ரெண்டுட்ட போய் தேவையில்லாம போய் சிக்கிக் கொள்வாங்க. ஏதோ ஒரு காரியத்துல. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில நிம்மதி இல்ல. நெறைய இடத்துல இதுதான் நடக்குது. வஞ்சனை செய்கிறார்கள். இப்படியே எழுதப்பட்டிருக்கு. வஞ்சனை, ஏமாத்துறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தாங்க. அந்த இடத்துல சத்துரு உள்ள வரமாட்டான். சத்துரு உள்ள வர்றதுக்கு இடம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, சத்துரு உள்ள வர்றதுக்கு ஏன் இடம் கொடுக்குறாங்க? வஞ்சனை அப்படின்னா பொய் சொல்லி ஏமாற்றுதல் என்று எழுதப்பட்டிருக்கு. மாயம், மாயம் பண்ணுதல். என் வாழ்க்கையிலே நான் அந்த வசனத்துல வஞ்சனை வியாபாரத்துல இருக்கும்போது மனைவிக்கு தெரியாம செஞ்சதுனால பல லட்சங்கள் சிக்கப்பட்டு கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போதும், சிறையிருப்பை திருப்பணும் அப்படின்னா அந்த வீட்டிலே கணவன் மனைவிக்குள்ளே குடும்பத்திலே தந்திரம் இருக்கக்கூடாது, வஞ்சனை இருக்கக்கூடாது, பொய் சொல்லி ஏமாற்றுதல். பொய் சொல்லி புருஷனை பொய் சொல்லி ஏமாத்திடுவாங்க, மனைவியை பொய் சொல்லி ஏமாத்திடுவாங்க. பொய் சொல்லி ஏமாத்தினதுக்கு அப்புறம் தான் பிசாசு உள்ள வரான். அப்ப இரவு நேரத்தில் நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, திருடன் உள்ளே வருகிறான். ஏன் பிரதர் திருடன் உள்ள வந்தான் அப்படின்னு சொல்லி இனிமேல் நீங்க யோசித்தால் கண்டுபிடிக்கணும். வஞ்சனை, பொய் சொல்லி ஏமாற்றிட்டே இருக்கிறோமா? அந்த ஒரு வேடை மட்டும் நம்ம கரெக்டா எழுதி வச்சு நம்ம வாழ்க்கையில யாரையாவது நம்ம ஏமாத்துறோமா? பொய் சொல்லி ஏமாத்துறோமா? பொய் சொல்லி ஏமாத்துறோமா? பொய் சொல்லி ஏமாத்துறோமா? அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், வேலைக்கு போற இடத்துல இருக்கலாம், வியாபாரத்துல இடமா இருக்கலாம், கடன் வாங்குற எங்க இருந்தாலும் சரி. பொய் சொல்லி ஏமாத்துறோம். பொய் சொல்லி ஏமாத்துறோமா? என் வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அதனால நான் ஆழமாவே சொல்ல முடியும். ஏன்னா வியாபாரத்துல இருக்கும்போது கையில காசு இல்லைன்னா கடன் வாங்கியாச்சு. கொடுக்க முடியல. கஷ்டப்பட்டேன். அதனால சொல்லி தரேன். ஒரு குடும்பத்துல எங்க பிரதர் பிரச்சனை வருது அப்படின்னா, வஞ்சனை. கணவனுக்கு தெரியாம ஏதாவது பிரச்சனை, ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். இல்ல புருஷனுக்கு தெரியாம ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கும். லாஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டா, ஒரு 2 பவுன கொண்டு போய் அம்மா வீட்ல குடுத்துருப்பாங்க. இல்ல அக்காவுக்கு குடுத்துருப்பாங்க, தங்கச்சிக்கு குடுத்துருப்பாங்க. அவங்க பார்த்தா தர லேட் ஆயிரும். அதுக்கப்புறம் புருஷன் கேட்கும்போது பார்த்தா வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்துரும். புருஷனுக்கு தெரியாம ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாங்க. வஞ்சனை செய்கிறார்கள். திருடன் உள்ளே வருகிறான். திருடன் உள்ள வந்ததுக்கப்புறம் அவளத்தையும் தூக்கிட்டு போயிருவான். ஒரு வீட்ல ஆசீர்வாதம் எப்படி வெளியில போகுது அப்படின்னா, கொஞ்சோண்டு பேங்க்ல கடன் வாங்குவாங்க. இல்லன்னா கொஞ்சோண்டு நகை வைப்பாங்க. அப்புறம் கொஞ்சோண்டு இஎம்ஐ ஒரு லோனு. அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு வண்டி லோனு. அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு ஃபைனான்ஸு. அப்புறம் கொஞ்சோண்டு தெரிஞ்சவங்கட்ட வாங்குவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா போய் லாஸ்ட் பார்த்தா, நம்ம வீட்ல வரக்கூடிய வருமானம் எல்லாம் வட்டிக்கு போயிரும். ஏன்னா நான்லாம் அதுல கஷ்டப்பட்டுருக்கேன். அதனால சொல்றேன். நம்ம வீட்ல வரக்கூடிய அந்த 10,000, 20,000 கடன் இல்லாமல் இருந்தா நல்லாருக்கும். ஆனா நெறைய இடத்துல பேங்க் கடன், இல்லன்னா மற்ற கடன், மற்ற கடன், மற்ற கடன், மற்ற கடன். கடன்ல தான் போயிட்டுருக்காங்க. ஒரு நேரம் சாப்பாடு கூட கஷ்டமாயிரும். நெறைய வீட்ல நிம்மதி இல்ல. என்னன்னு சொல்லி கேட்டா, பிரதர் இந்த மாசம் பணம் வரல. ஹாஸ்பிட்டல் போயிட்டு முடியல அப்படிங்கிறாங்க. அப்ப ஜனங்கள் ஏதோ ஒரு இடத்துல சிக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்க. திருடன் உள்ளே வருகிறான். ஆசீர்வாதத்த திருடிட்டு போறான். ஆசீர்வாதத்த திருடிட்டு போனதுக்கப்புறம் அந்த வீட்ல நிம்மதி இருக்காது. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போதும். அப்ப அவர் திருப்புன்னு நினைக்கிறாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். ஆமாப்பா, நீங்க சொன்னது உண்மைதான். என் வாழ்க்கையில நான் அக்கிரமமான காரியம் செஞ்சுட்டேன். நான் பொல்லாப்பான காரியம் செஞ்சுட்டேன். நான் சத்துருக்கு இடம் கொடுத்துட்டேன். திருடன் உள்ளவருக்கு நானே இடம் கொடுத்துட்டேன்ப்பா. என்ட்ட ஒரு வஞ்சனை இருந்துச்சுப்பா. அதனால தான்ப்பா இவ்வளவு பிரச்சனை. நான் பொய் சொல்லி ஏமாந்துட்டேன்ப்பா. பல காரியத்துல நான் ஏமாந்துட்டேன்ப்பா. நான் தான் நஷ்டப்பட்டேன். அப்படின்னு சொல்லி அந்த அந்த உணர்வு மட்டும் நமக்குள்ள வந்தாச்சுனாலே போதும். ஏன்னா என் வாழ்க்கையில அது ஏன் என் வாழ்க்கைன்னு சொல்றேன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சத்துரு வந்தா ஆசீர்வாதத்த தூக்கிட்டு போயிருவான்.
பிசாசு உள்ள வந்தா என்ன செய்வான்னா, ஆசீர்வாதம் இருக்காது. ஒரு வீட்ல ஒரு ரூ. 500 வேணுமா, ரூ. 1000 வேணுமா, தேவன் தந்துட்டு தான் இருப்பாரு. ரூ. 300 வேணுமா, தேவன் தந்துட்டு தான் இருப்பாரு. ஆனால் எங்கெல்லாம் ஏமாற்றம், எங்கெல்லாம் ஏமாத்துறாங்களோ, எங்கெல்லாம் பொய் சொல்றாங்களோ, எங்கெல்லாம் கபடா இருக்காங்களோ, எங்கெல்லாம் தந்திரமா இருக்காங்களோ, எங்கெல்லாம் மாயான வார்த்தைய பின்பற்றுறாங்களோ, எல்லா இடத்துக்கும் பிரச்சனை வந்துரும். அதனால இரவு நேரத்திலே ஒருவேள ஆமா பிரதர் வஞ்சனை அப்படிதான் இருக்கு அப்படின்னு ஒருவேளை யாராவது யோசித்தால், இந்த வசனத்தை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. பொய் சொல்லி ஏமாற்றுதல். ஒரு குடும்பத்திலே ஒரு 30 வருஷம், 40 வருஷம் கணவன் மனைவி அழகா சேர்ந்து வாழ்றாங்க. அந்த டயத்துல ஏமாத்தி வாழ்ந்து நிம்மதியே இருக்காது. நெறைய வீட்ல என்ன பிரச்சனைன்னா, பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருப்பாங்க. அதுதான் பிரச்சனை. அதனால முடிஞ்ச அளவுக்கு உண்மையா இருங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்கும்போது நைட்டு படுத்தா தூக்கம் வராது. தேவையில்லாத கெட்ட சொப்பனம், தேவையில்லாத எண்ணங்கள். வெளியே பரிகாரின் கூட்டத்தார் கொள்ளையடிக்கிறார்கள். கொள்ளை அடிப்பார். ஏன் கொள்ளை அடிக்கிறவன் உள்ள வாரான் அப்படின்னா, திருடன் உள்ள வந்துட்டான். திருடன் உள்ள வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வெளியே போயிட்டு இருக்கும். அதனால இரவு நேரத்திலே நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும்போது, முதல்ல சொல்றாரு சிறையிருப்பு. 2வது குணமாக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சிறையிருப்பும் மாறணும், குணமாக்கவும் செய்யணும். அப்ப நம்ம சில காரியத்தை தியாகம் பண்ணி தான் ஆகணும். விட்டு கொடுத்தா ஆகணும். உண்மையா வாழ்றதுக்கு அர்ப்பணிங்க. உண்மையா வாழ்ந்தா இயேசு உங்க வீட்டுல எல்லா விதமான வாசல் திறந்தருவார், ஆசீர்வதிப்பார். ஆனா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு கடைசி காலத்துல பயமும் இல்லை, கீழ்ப்படிதலும் இல்லை, உண்மையும் இல்லை. அதனால சத்துரு உள்ள வாரான். சத்துரு உள்ள வந்தா எல்லாம் நஷ்டமாய் போயிடும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கலாம் அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லிடுவோம். இரவு நேரத்திலே அப்பா இன்னைக்குள்ள வசந்த மூலியமா பேசுனீங்க. அவர்கள் வஞ்சனை செய்கிறார்கள் என்று பேசுனீங்கப்பா. ஏதோ ஒரு காரியத்திலே எங்க வாழ்க்கையில குறை இருக்குப்பா. பொய் சொல்லி ஏமாற்றுதல் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு நாங்க இதெல்லாம் தள்ளி போனோமோ அந்த எல்லா குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறோம். மனம் திரும்பி வாழ அர்ப்பணிக்கிறோம். எங்கள்கிட்ட 1000 குறை இருக்குப்பா. தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இன்னும் எங்களுக்கு வேணும்ப்பா. தேவன் எதிர்பார்க்கிற நீதி எங்களுக்கு இன்னும் வேணும்ப்பா. எங்கள்கிட்ட எல்லாமே குறையா இருக்குப்பா. நீங்க எதிர்பார்க்கிற நீதி எங்கள்கிட்ட இன்னும் இல்லப்பா. நீங்க எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எங்கள்கிட்ட இன்னும் இல்லப்பா. ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேருக்குள்ள உண்மை இல்லப்பா. பொய் சொல்லி ஏமாற்றுறாங்கப்பா. வஞ்சனை செய்றாங்கப்பா. தந்திரமா ஏமாத்துறாங்கப்பா. கர்த்தர் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. அவங்களுடைய குறைகளை மன்னித்து ஆசீர்வதிங்க. இரவு நேரத்துல இன்பமா நிறுத்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஜனங்களை உங்களுடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பூர்ண சுகம் தர வேண்டும். பூர்ண விடுதலை தர வேண்டும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இப்பொழுதும் எந்தெந்த குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா தந்திரமான கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். கர்த்தர் விடுதலை கொடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற குடும்பம் உண்டு. கர்த்தர் பரிபூர்ணமான சுகமாக்கி தாங்க, பரிபூர்ணமான விடுதலை தாங்க. இரவு நேரத்திலே வேற வேற இடத்துல இருக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க. நைட்டு டியூட்டியில் இருக்காங்க, அவங்களுக்கும் பாதுகாப்பு தாங்க. டிராவலிங்கில் போயிட்டு இருக்காங்க, பஸ்ஸில் போயிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் பாதுகாப்பு தாங்க. தேவையில்லாத எந்த ஒரு இடத்துலையுமே நாங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. உமக்கு பிரியமானபடி நம்ம வாழ வேண்டும். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துடுங்க. எத்தனையோ குடும்பத்திலே அப்பா இரவு நேரத்திலே தூக்கம் வராமல் இணைந்திருக்காங்க. ஒரு சமாதானமான நித்திரை தாங்கப்பா. சில குடும்பத்திலலாம் கடன் வாங்கி முடிச்சிட்டாங்கப்பா. அந்த கடனை திருப்பி கட்டுறதுக்கு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி பார்க்குறாங்க. எங்கள் வாழ்க்கையில் என்ன தப்புன்னு சொல்லி அப்பா யோசித்து பார்க்குறாங்கப்பா. அவர்கள் வஞ்சனை செய்கிறார்கள் என்று பேசுனீங்கப்பா. எங்க வாழ்க்கையிலே பொய் சொல்லி நாங்க ஏமாற்றிட்டோம்ப்பா. ஏதோ ஒரு காரியத்திலே எங்க வாழ்க்கையில குறை இருக்குப்பா. பொய் சொல்லி ஏமாற்றுதல் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. நாங்க எந்த இடத்துல குறையா இருக்கிறோமோ எல்லா குறைகளும் மன்னித்து குணமாக்கி தாங்க. சிறையிருப்புலேருந்து ஒரு விடுதலை கொடுங்க. சமாதானமா நிறுத்தாங்க. அதிக அளவிலே கர்த்தருடைய பாதத்திலே கண் ஒழிக்க கதை கிருபை செய்யுங்க. கற்பத்தை நீங்க ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். இரவு நேரத்தில் டிரைவிங் லைன்ல இருக்குங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு விசேஷமான பாதுகாப்பு தாங்க. எல்லா தேசத்துல இருக்க ஜனங்களையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். செல்போன்ல அடிமையா இருக்கக்கூடாது. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அந்த எல்லா செத்த கிரிகளும் அன்னைக்கு விடட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இரவு நேரத்திலே அப்பா மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், இனிமேல் என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று பல காரியத்தில் யோசித்து பயந்த காரியங்கள் அது எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க.
கர்த்தர் கூட இருந்து ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம், ஒரு சமாதானம் தாங்கப்பா. அதிக அளவிலே அப்பா உம்முடைய சமூகத்துல காத்திருந்து துதிக்குடைய பிள்ளைகளா மாற வேண்டும். இந்த இரவு நேரத்திலே எந்த காரியத்தை குறித்து பயப்படுறாங்களோ அந்த எல்லா பயத்தை எல்லாம் நீக்கி போடுங்க. கர்த்தர் கூட இருங்க. டெலிவரி கொடுக்குறாங்க, கர்த்தர் கூட இருங்க. தாயும் பிள்ளையுமா கர்த்தர் ஆசிரியங்க. திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தாங்கப்பா. பண ஆசை இல்லாத ஒரு குடும்பமா தாங்கப்பா. நகை ஆசை இல்லாத ஒரு குடும்பமா தாங்கப்பா. தேசத்துக்குள்ளே மனம் திரும்பி வரணும்ப்பா. எத்தனையோ குடும்பத்துல பிள்ளைகள் திருமணம் முடியாம இருக்கு, பையங்க திருமணம் முடியாம இருக்கு. 2 பக்கமும் அப்பா எல்லா விதமான காரியத்துல ஒரு மாற்றத்தை கட்டளையிடுங்க. திருமணம் முடிந்த பின்பாக நிறைய குடும்பத்துல டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை இருக்குப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லை. மனம் திரும்பி வாழல. தேவனுடைய சித்தத்துக்கு அப்பா அர்ப்பணிக்கல. இஷ்டம் போல போயிட்டாங்க. தவறான வழியில போயிட்டாங்க. கள்ள தொடர்பு, அசுத்தமான காரியத்துல போயிட்டாங்க. மன்னிச்சு அந்த குடும்பத்தை மறுபடியும் ஆசிரியங்க. மனம் திரும்பி வாழ கத்த கிருபை செய்யுங்க. எத்தனையோ குடும்பம் ரட்சிக்கப்படாம இருக்குப்பா. அந்த எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பம் ரட்சிக்க வேண்டும். இரவு நேரத்திலே கர்த்தர் கூட இருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவனார்லே அப்ப மனுஷன்ல உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரை பொறுப்படுத்துங்க. அப்பா இன்னைக்கு இரவு நேரத்திலே எங்களுக்கு என்ன வேணும்? நைட் நேரத்துல எந்த குடும்பத்துல என்ன கவலையில இருக்கிறாங்க, என்ன வேதனையில இருக்காங்க, எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்க, அது உமக்கு தெரியும்ப்பா. நிறைய குடும்பத்துல சொல்ல முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகள் இருக்குப்பா. பிள்ளைகளுக்கு திருமணம் வச்சிருக்கிறாங்க, பையன் வயசாயிட்டு போகுது, குடும்பத்துல கணவர் இல்லை, விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க. நைட் நேரத்துல நிம்மதி இல்லைப்பா. நிறைய குடும்பத்துல நிம்மதி இல்லைப்பா. அந்த எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். வீடு கட்டுறதுல நின்று போயிருக்கு, வியாபாரத்துல கடன் அதிகமா இருக்கு, கம்பெனில கடன் அதிகமா இருக்கு, படிக்கிற பையங்களுக்கு நிறைய போராட்டம் இருக்கு, தவறான வழியில போறாங்க. எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்காங்கப்பா. நாங்க எல்லாரும் மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும். எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. இந்த இரவு நேரத்துல ஜெபித்த எல்லா குடும்பத்தையுமே கர்த்தரே கூட இருந்து ஆசிரியங்க. நாங்க உமக்கு பிரியமானபடி உண்மையா வாழணும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமெல்லாம் உம்மோருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் எப்பொழுதும் எப்பொழுது சதாகாலம் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.